பிவிசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவினுடைய ஊத்தாங்கரை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இளையராஜா, அந்த இளையராஜா கிட்ட நீங்க அவருடைய ஆட்சியை கவிழ்க்கணும், தாவேகா ஆட்சியை நீங்க கவிழ்க்கணும், அதற்கு நீங்க சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்கணும், அதுக்கு உங்களுக்கு நாங்க 35 கோடி ரூபாய் நாங்க பணம் தரோம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் அவரை அணுகியதாக அவர் ஒரு புகார் கொடுக்க, அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறை இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் இவர்களை தேடிக்கிட்டு இருக்கு வலை வீசி. நம்ம செந்தில் பாலாஜி ஒன்னும் யோக்கியன்னு நாம சொல்ல வரல, அவன் பச்சை அயோக்கியம் தான். செந்தில் பாலாஜி அவன் தம்பி அசோக் எல்லாம் பச்சை அயோக்கியன்களா, மக்களுடைய வரி பணத்தை மக்களுடைய பணத்தை சுரண்டி கொழுத்து தின்றவர்கள் தான். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்களா என்றால் ஆம், கைது செய்யப்பட வேண்டியவர்கள். அவர்கள் மீது நிறைய வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளை அவர்கள் கைது செஞ்சா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா நம்ம அனுப்பி வைப்போம், தூக்கின்னு போங்க அந்த செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய இந்த கைது செய்யக்கூடிய இந்த முயற்சி என்பது ஒரு அப்பட்டமான ஒரு விதிமுறை மீறல், பொய் வழக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன். இது ஒரு பொய் வழக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளா உங்க எல்லாருக்குமே தெரியும், கரூருக்கு விஜய் போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நியூஸ் வந்துட்டு இருக்கு. கரூர் பாலாஜி செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோலு, கரூர் செந்தில் பாலாஜி கண்ணசைவு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு நிறைய உள்ளடி வேலையெல்லாம் பார்த்தது செந்தில் பாலாஜி தான். அதனால செந்தில் பாலாஜி மேல ஏக கடுப்புல விஜய் தரப்பு இருந்தாங்கதான். அதற்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான், நான் கரூர் போறதுக்குள்ள செந்தில் பாலாஜியை தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டா இப்படி ஒரு போலியான ஒரு வழக்கை இவங்க ஜோடிச்சு இன்றைக்கு தாவேகா அரசு உருவாக்கி இருக்கிறது. உண்மையை சொல்லணும்னா திமுகவை விட 100 மடங்கு ஆபத்தான சக்தியாக இந்த தாவேகா இன்றைக்கு உருவாகி நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது. என்னங்க நீங்க ஆதாரம் இல்லாமல் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, இவங்க தான் பேரம் பேசுறாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்லு, என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு புகார் கொடுக்கிறாரு இளையராஜா, ஊத்தங்கரை மேல ஒரு புகார் கொடுக்குறாரு, இந்த மாதிரி என்ன பேரம் பேசுறாங்க, 35 கோடி தரன்றாங்க, சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க சொல்றாங்க அப்படின்னு இவர் ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரை வச்சுட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. என்ன ஆதாரம் இருக்கு காவல்துறையிட்ட இப்ப சொல்லு. சரி, ரொம்ப எளிமையா கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி, அதாவது 2021 ஆட்சி வந்தது இல்லைங்களா, இவங்க திமுகவுடைய ஆட்சி மாறினது. அதுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவருடைய ஆட்சி இருந்தது இல்ல, அப்போ திமுக எதிர்கட்சியா இருந்தது. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட 89 தொகுதிகள் இருந்தது. அன்றைக்கு அதிமுகவுல பெரும் குழப்பம் இருந்தது, பெரிய சண்டை இருந்தது, பெரிய சண்டை சச்சரவுலாம் அவ்வளவு இருந்தது. அப்ப 89 எம்எல்ஏ வச்சுட்டு நல்ல பெரிய எதிர்கட்சியாக ஸ்டாலின் உட்கார்ந்து இருந்தார். அந்த காலகட்டத்துல அவர் நினைச்சிருந்தாருன்னா அப்பவே ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கலாம், அதிமுக சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இவர் ஆட்சி அமைச்சிருக்கலாம். அப்பவே அவங்க ட்ரை பண்ணல. இப்ப என்னமோ 60 எம்எல்ஏவோ என்னமோ கம்மியா தான் இருக்கு. இப்ப எப்படி அவங்க ட்ரை பண்ணுவாங்க? அவங்க இந்த ஆட்சி மாறின உடனே ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நாங்க ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்படுவோன்னு. புரியுதுங்களா? அந்த தேவை இல்லை. அது மட்டும் இல்லாம இளையராஜாவை போய் அணுகியது யாருன்னா ஐபிடிஎஸ் சொல்லிட்டு ஒரு போலியான கருத்து கணிப்பு. அதான் லோயாலா கல்லூரியின் இந்நாள் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், நாளைய மாணவர்கள், நாளான்னைக்கு மாணவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியக்கூடிய ஐபிடிஎஸ் ஒரு நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய திருநாவுக்கரசு, இவர் தான் போய் அங்க அந்த ஊத்தாங்கர எம்எல்ஏ கிட்ட போய் அவர் தான் பேசினாராம். இந்த மாதிரி எங்களை ஆட்சியை கவிழ்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் போய் பேசினாராம் அப்படின்னு அவர் சொல்றாங்க. இந்த திருநாவுக்கரசு யார் தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையினுடைய வீத லீடர் சொல்லிட்டு ஒரு கேங் ஆரம்பிச்சார்ல, அந்த கேங்ல போய் சார்ந்தவர். அப்ப அவர் அண்ணாமலையினுடைய தரப்பு, அவர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர் அல்ல, அண்ணாமலையினுடைய ஆதரவாளர். அப்ப இது இவனு கிரியேட் பண்றானுங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான போலியான புகார் கொடுங்க, அதை வச்சு நாங்க அவங்களை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களா கிரியேட் பண்ண விஷயம் தான் இந்த பிரச்சனை. சரி, சபாநாயகருக்கு எதிராக வாக்களிங்கன்னு சொல்ல போறாங்களே, வாக்களிங்க நாங்க உங்களுக்கு 35 கோடி ரூபாய் பணம் தரணும்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்களே, ரொம்ப எளிமையா கேட்கிறோம். சபாநாயகருக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் இப்ப சட்டசபையில நிலுவையில இருக்கா? யாராவது கொண்டு வந்தாங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்போ சபாநாயகருக்கு எதிராக எந்த ஒரு தீர்மானமும் சட்டசபையில இல்லாத போது, எந்த தீர்மானத்தையும் யாரும் கொண்டு வராத போது எப்படி சபாநாயகருக்கு எதிராக வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ போய் அணுக முடியும்? எந்த முகாந்திரமுமே இல்லையே. அப்போ இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய வேலை. என்ன தெரியுமா? போதை மாத்திரை சாப்பிட்டாரு தெரியுமா அமைச்சர் சரத்து, அவர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கரண்ட் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, மின்வெட்டு பிரச்சனை அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, பெண்கள் பாதுகாப்பின்மை அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஊழல்வாதி அமைச்சர்கள்லாம் ஒரு பக்கம் இவங்க கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்காங்க.
இந்த விஷயத்தெல்லாம் டைலூட் பண்றதுக்கு, இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு புதிய பிரச்சனையை இவங்க கிளப்பி விட்டுருக்காங்க. அப்போ ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனை. என்ன ஆதாரம் அந்த இளையராஜா எம்எல்ஏ இருக்கிறது? ஒரே ஒரு புகார் தான். சரி, எங்கன மாற்றி வாக்களிக்க சொல்றாங்க, அதனால இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ண இந்த காவல்துறை, செந்தில் பாலாஜியும் அசோக்கையும் வலைவீசி தேடக்கூடிய இந்த காவல்துறை, இதே வேலையை இந்த விஜய் அவர்கள் எல்லா கட்சிக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லையா? திமுக கூட்டணியை உடைச்சு, சரி அது கூட தனித்தனி கட்சிகள் அவங்க சுதந்திரமாக முடிவெடுத்தாங்க, கூட்டு வந்து சேர்த்தாரு, அது மேல கூட வழக்கு பதிவு தேவையில்லைங்க. அமமுகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த அமமுகவுடைய ஒரே ஒரு எம்எல்ஏவை இவனுங்க திருட்டுத்தனமா தூக்கிட்டு போயிட்டு ஆட்சி அமைப்பதற்காக அவர் பேசக்கூடிய கையெழுத்திடக்கூடிய அந்த புட்டேஜை காருக்குள்ளே உட்காந்து கையெழுத்து வாங்கிட்டு அதை புட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டானுங்கல்ல, அவரை கடத்திக்கிட்டு போனாங்கல்ல ஒரே ஒரு எம்எல்ஏவை. ஏன் விஜய் மீது எந்த வழக்கு பதிவு பண்ணல இந்த காவல்துறை? ஏன் விஜய் கட்சியினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் அதிமுக என்ற கட்சி இருந்து கிட்டத்தட்ட 25 பேருக்கு குதிரை பேரம் மூலமாக ஒரு ஆளுக்கு 50 கோடி ரூபான்னு கொடுத்து, லாட்டரி பணம் கொடுத்து அவர்களை அழைச்சிட்டு வந்து வாக்களிக்க வச்சாங்கல்ல, முறைகேடாக வாக்களிக்க வச்சாங்கல்ல, கொரோனாவினுடைய உத்தரவையும் மீறி. ஏன் அப்போ விஜய் அவர்களின் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கல? ஏன் தாவேகா கட்சியின் மீது எந்த நடவடிக்கை இந்த காவல்துறை எடுக்கல? இன்னைக்கு ஏதோ ஒரே ஒரு எம்எல்ஏ கிட்ட எவனோ ஒருத்தன் பேசினா, எவனோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக இன்னைக்கு வழக்கு உடனடியாக பதிவு பண்ணி அவரை கைது பண்ணுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு மும்முரமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் தாவேகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரு கட்சியை உடைச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை திருடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்சியில இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏவை திருடிட்டு இருக்கு. ஏன் எந்த வழக்கும் இந்த காவல்துறை பதிவு பண்ணல? இப்ப ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கைது பண்ண தேடுதல, ஆட்சியை காப்பாற்றுவதற்காக மற்ற கட்சிக்கு இவங்க சதி பண்ணிட்டு இருக்காங்களே. ரெண்டு குற்றமும் ஒண்ணுதானே? இன்னைக்கு நீ வேற ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏவை திருடிக்கிட்டு, வேற ஒரு கட்சியிலிருந்து நீ ஆளை எடுத்து வச்சுக்கிட்டு, என் கட்சியிலிருந்து ஒருத்தவங்களை திருட பாக்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அதை சொல்றதுக்கு யோகியதை அருகதை உனக்கு இருக்கா? அப்ப இந்த காவல்துறை ஏன் அந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கல, இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்குது? கரூர்ல செந்தில் பாலாஜியின் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட விரோதம், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட மோதல் காரணமாக தான், இந்த ஈகோ கிளாஷால தான் இந்த நடந்துட்டு இருக்கு. நாம விஜய் கரூர் மண்ணில காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள செந்தில் பாலாஜி தூக்கிட்டு அங்க போய் பாத்தீங்களா, தூக்கிட்டேன் பாத்தீங்களா, அங்க போய் கெத்து காட்டும், சீன் போடணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் கேள்வி கேட்டுற கூடாதுல்ல, உன்ன நம்பிதாயா 41 பேர் வந்து செத்தான் அப்படின்னு அங்க இருக்க யாரும் கேள்வி கேட்டுற கூடாதுல்ல. அப்ப இப்படி ஒரு மாசு சீன் இவங்களுக்கு தேவைப்படுது. செந்தில் பாலாஜி கைது பண்ணிட்டா பாருங்க கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் சீன் இவங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் விவகாரத்துல அமைச்சர் சரத்து மாட்டி இன்னைக்கு நேஷனல் மீடியா அளவுக்கு நாரிடுச்சு. சரக்கு பாட்டிலோட, அது முடியத்துக்குள்ள சரக்கு பாட்டிலோட இவரு ரோட்ல பீச்ல அலைஞ்சிட்டு வந்தது, பீச்ல சினிமா பாட்டு போட்டுட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு வந்தது, அந்த வீடியோ அது வெளியாகி அது ஒரு பக்கம் வைரலா போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில அந்த அமைச்சர் சரத் இருக்காருல்ல, அவருடைய நண்பரை இவனுக்கு கும்பலா போய் இவருடைய ஆதரவாட்கள் அடியாட்கள் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அவரை தாக்கி அவங்க ஒரு வீட்டை தாக்க பார்த்தது, இவ்வளவு விஷயங்கள் வெளியில பொது வெளியில போய்கிட்டு இருக்கு. இந்த தாவேகா ஆட்சியின் மீது அவ்வளவு கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் சமாளிப்பதற்கு இவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் தேவை. அதுக்காக தான் இதை எடுத்திருக்காங்க. எங்க ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க, மக்கள் மனசுல விதைக்கிறது. எங்க ஆட்சிக்கு ஆபத்து, நீங்களும் அமைச்ச ஆட்சிக்கு ஆபத்து, இது மக்கள் ஆட்சி, உங்களுடைய ஆட்சி, நீங்க ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்தீங்க, பாருங்க எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க, காலவாரி விட பாக்குறாங்கன்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் அவ்வளவு முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் போய் அந்த இளையராஜா என்ற எம்எல்ஏ போய் சந்திப்பானா, நீங்க மாத்தி ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவானா, அதுக்கு 35 கோடி தரேன்னு சொல்லுவானா, இவர் போய் அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் காரணம் அப்படின்னு இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரா? உடனடியாக காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துமா? ஏன் அதிமுக எம்எல்ஏக்களை தூக்கும் போது அமமுக எம்எல்ஏக்களை தூக்கும் போது இதை சொல்லல? வைகோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, எங்களை விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ண சொன்னாரு எங்க 2 எம்எல்ஏவை, அவரே எங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்னு அவரே பொதுவெளியில ஒத்துக்கிட்டாரு. அடுத்தவங்க கட்சி எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்றதுக்கு விஜய் யாரு? விஜய் ஏன் சொல்றாரு ராஜினாமா பண்ண சொல்லி? இப்ப புரியுதா? அப்ப அவங்க பண்ணா தப்பு இல்ல, இவங்க பண்ணா தப்புனாக்க, அப்போ இவங்க கரூர்ல இவங்க காலடி எடுத்து வைப்பதற்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இன்றைக்கு செந்தில் பாலாஜி வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி கைது பட வேண்டிய நபர், அவர் சிறையில் இருக்கக்கூடிய நபர், சிறையில் இருக்க வேண்டிய நபர், அவரெல்லாம் விடவே கூடாது. ஆனா இப்ப நடப்பது என்பது இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை திசை திருப்பதற்கும், இவனுக்கு செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்து கட்டிக் கொள்வதற்காக தான் இப்ப இந்த வேலையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க இது செட்டப் செய்யப்பட்ட ஒரு செட்டப்.
செட்டப் செல்லப்பா யாரு? நம்ம ஆதவ அர்ஜுனா செட்டப் செல்லப்பா தான் இதையெல்லாம் செட் பண்ணி இவ்வளவு காய் நகர்த்துகளை இவர் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. பொதுமக்கள் இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். நன்றி.